நம்ம கற்றதை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லணும். அவங்கள விட நம்ம கற்றிருந்தா நம்ம சொல்லணும். அவங்க கற்றிருந்தா அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும்னு ஒரு குறள் உள்ளது. கற்றோர் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குடல். நம்மளோட அதிகமாக யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். அந்த மாதிரி மனநிலைமையில தான் நான் வந்து இந்த இதை பற்றி பேசுகிறேன். அப்போ ரெண்டாவது, இன்னைக்கு காந்தி வந்து பிறந்த நாள். அவரை பற்றி சொல்லாமல் இதை கடக்க முடியாது என்னால். காந்தியை இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானவராக ஆகிறார் அப்படின்னா, அவர் வந்து முதல் முறையாக இந்தியாவில் அவர் தான் ஒரு ஒருமித்த ஒரு இந்தியாவை கனவு வந்தவர். அதுக்காக உழைத்தவர், அதை வென்று எடுத்தவரும் கூட. அது மட்டும் இல்லை, மொழிகளுக்கு வந்து தனித்தனி இடம் கொடுக்கணுங்கிறதுல வந்து முதல்ல ப்ரொபோசல் பண்ணது அவர் தான். ஏன்னா காங்கிரஸ் கமிட்டிஸை வந்து பிரதேச வாரியாக, அது எந்தெந்த பகுதிகள் இருக்கோ அந்த பகுதிகளில் வந்து அமைச்சது அவர் தான். அதாவது எல்லா விதவிதமான கலாச்சாரங்களுக்கு இடம் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் முதல்ல சொன்னார். அப்புறம் அவரை பற்றி இன்னும் ஒன்று சொல்கிறேன். அவருடைய சத்திய சோதனையை யாராவது படிக்காமல் இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். வேறு புத்தகத்தை எதையுமே வாசிக்கலைன்னாலும் கூட அதை ஒன்றா வாசித்தா போதும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து வாசிச்சிருக்கேன். ஒரு சாப்டரை கூட கண்ணீர் விடாமல் வாசிச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ அதில் நேர்மை இருக்குது. ஸோ எல்லோரும் வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதோடு சரி. அப்புறம் சிந்துவெளி பண்பாட்டை பற்றி இப்போ தொடங்குவோம். அதை பற்றி ஏன் பேசணும் இப்போ அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. திடீர்னு ஏன் பேசணும்? 100 வருஷம் ஆனால் நிறையா விஷயங்கள் 100 வருஷம் இருக்குது. சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி மட்டும் ஏன் பேசணும் அப்படின்னா, முந்தா நாள் பேப்பரில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவார்ட்ஸ். அதை பற்றி ஒருத்தர் எழுதுறாரு. யாரெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த சார்ந்த அமைப்புகளுக்கும் ஒத்துப்பாடி விஞ்ஞானத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அவார்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக, இது முக்கியமானது இந்த பேச்சுக்கு, ஆரியர்கள் வந்து இந்த நிலத்திலேயே இருந்து வந்தவர்கள் அப்படின்னு நிறுவுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது கரக்பூர் ஐஐடியில் அந்த வேதிக் புராணிக் சிவா, அதாவது சிவபெருமான், அங்கே ஒரு பசுபதினு ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு இதில், ஹரப்பன் சிவிலைசேஷன். அதை வந்து வேத காலத்தில் சொல்லப்படுற கடவுள்களோடு அதை இணைச்சி ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு ஐஐடி கரக்பூருக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. கவர்மெண்ட் சொல்லுது நீ இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொன்று, ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்சஸ் டெல்லியில் இருக்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, சமஸ்கிருத இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த காலத்தில் வேதிக் சயின்ஸ் எப்படி இருந்தது, அதாவது மெடிக்கல் சயின்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு அதை ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறது ஐஎஸ்ஆர்ஓ. ஐஎஸ்ஆர்ஓட சோம்நாத் என்ன சொல்கிறாருன்னா, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான் மெஷினுக்கு ரொம்ப உகந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் இவங்களாம் சொல்கிறாங்களா அப்படின்னா நமக்கு தெரியும் ஏன் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. சோம்நாத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சிந்துவெளி நாகரிகம் வந்து ஆரியர்களுக்கானது அப்படின்னு நிலைநிறுத்த விரும்புகிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அதை பார்க்க வேண்டியது, அப்போ நமக்கானது தானா அல்லது வேறு இது. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் சின்ன வயசுலேயே நோட் பண்ணேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காஃபி டேபிள் புக் பார்த்தேன். ஃபோட்டோகிராஃப்ஸு, இந்தியாவை பற்றிய சித்திரம். எழுதுனவங்க பேர் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, இந்திரா காந்தி. ஃபோட்டோ எடுத்தது வந்து ரகுபீர் ராய்னு ஒரு ரொம்ப பெரிய ஃபோட்டோகிராஃபர். அதில் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பிராமணன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத மட்டும் ஃபோட்டோ போட்டு இந்தியான்னு டைட்டில் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து, நம்ம இந்தியா இப்படி தான் இருக்கா அப்படின்னு நமக்கு. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குற மாதிரி ஏகப்பட்ட இந்தியா இருக்குது.